ஸ்லாங்கூர் மாநில நிலம் மற்றும் சுரங்க அலுவலகம் பிடிஜி தலைமையில் இன்று சுங்கைபுலோவில் ஒரு பெரிய அமலாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இராணுவ முகாமிற்கு அருகிலுள்ள டிஎன்பிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக உரிய அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த 40 சட்டவிரோத தொழிற்சாலைகள் மற்றும் அனுமதியற்ற ஒரு குடியிருப்பு இடித்து தள்ளப்பட்டன. இதனிடையே பலமுறை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட பிறகும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நியாயமான கால அவகாசம் கொடுக்கப்பட்ட பிறகே தேசிய நிலச்சட்டம் பிரிவு 425 கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிடிஜி உதவி இயக்குனர் முகமது நட்சீருல் அஃபீசி முகமது தாவூத் விளக்கமளித்தார். இந்த சட்டவிரோத தளங்களில் வாகன பட்டறைகள், இரும்பு தொழிற்சாலைகள், சேமிப்பு அலகுகள் மற்றும் சிறு தொழில்கள் ஆகியவை அடங்கும். இவை அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு மண்டல பகுதியில் இருந்ததால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தின. இந்த இடிப்பு நடவடிக்கை 15 வெவ்வேறு ஏஜென்சிகள் மற்றும் காவல்துறையை சேர்ந்த 400 அதிகாரிகளின் ஆதரவுடன் நேற்று தொடங்கியதுடன் இந்த வாரம் முழுவதும் சுத்தம் செய்யும் பணி தொடரும். பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் சட்டப்பூர்வ செயல்பாடுகளுக்கான ஒழுங்குமுறை திட்டங்களில் இணைவதற்கு பிடிஜி ஊக்கமளிக்கிறது. அதே நேரத்தில் சட்டத்தை பேணுவதற்கும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அமலாக்கம் அவசியம் என்று பிடிஜி வலியுறுத்துகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.